வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலா ரெசிபி. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நான் ஒரு வாரம் 10 நாள் 5 நாளைக்கு தனியாக செஞ்சு வச்சுக்குவேன். அந்த மாதிரி இன்றைக்கி கரம் மசாலா பொடி நான் பொடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் நல்ல கோபுரமாக 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 ஸ்பூனுக்கு கிராம்பு, அதே மாதிரி 1 ஸ்பூனில் கல்பாசி. இதெல்லாம் போடும்போது கரம் மசாலா பொடி சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை துண்டு இந்த மாதிரி ஒரு 3 துண்டு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் ஏலக்காய், ஜாதி பத்திரி பூவில் பாதி நான் பாதியாக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பிஞ்சு இது ஜாதிக்காய், இது ஜாதிக்காய் துண்டு. அப்புறம் 3 இந்த பிரிஞ்சி தழை வச்சுருக்கேன். ஒரு 4 அன்னாச்சி பூ வச்சுருக்கேன். இவ்வளோ தான் கரம் மசாலா பொடி. இப்போ இதை ஒரு வறுத்துக்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் போட்டுட்டு அந்த கடாய் கொஞ்சம் லேசாக ஹீட் ஆகட்டும். இப்போது எடுத்து வச்சுருக்க அளவெல்லாம் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எல்லாமே இது நம்மளுக்கு ஒரு பிரியாணியாக இருந்தாலும், ஒரு சிக்கன் மட்டன் ரெசிபி, வறுவலுக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கீரை அந்த மாதிரி சமையலுக்கு தான் வேணாம். மீதி இது எல்லா அந்த என்வி குழம்பு வாசனைக்கு இதை நீங்கள் கரெக்டாக சேர்க்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன். இப்போ வானல் சூடு ஏறிடுச்சு. இதில் எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வாசனை வர்ற பக்குவத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். இது ஒரு 15 நாளைக்கு வரும். எனக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி கரம் மசாலா பொடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த பே லீஃப்லாம் பெருசாக இருக்குது, அதனால் நான் சின்னதாக கிள்ளி போடுறேன். 3 லீஃப் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போயே இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் நல்லா பொரியிற வாசனை வருது, வெடிக்கிற சத்தம் நல்லா கேட்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேயே நான் ஒரு 3 வரமிளகாய் சேர்க்குறேன். இது இந்த சூட்லேயே நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. சூடு ஆறிட்ட பிறகு இதை நான் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில், ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரை இப்போ இதை நான் எடுத்து போட்டு பவுட்ரு பண்ணின்னு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா மிக்சியில் முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நைஸாக இருந்தாலும் அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், இந்த திட்டத்துக்கு நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கரம் மசாலா பொடி சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுக்கு, மீன் வறுவலுக்கு சேர்க்கலாம். குருமா குழம்புக்கு, இந்த மாதிரி பொரியல், இந்த மாதிரி கருணக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், பிரியாணி, எல்லா வித பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இந்த கரம் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.